ஒரு அழகான காட்டில் மயில்கள் ஒரு கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அவைகள் எல்லாவற்றிற்கும் நிறமுள்ள அழகான இறகுகள் இருந்தன. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறிய மயிலிற்கு மட்டும் இன்னும் இறகுகள் முழுவதும் வளரவில்லை. அதனால் மிகவும் வருத்தப்பட்டது. எனக்கும் நிறமுள்ள பெரிய இறகுகள் இருந்தால் நான் எல்லாருக்கும் மேல் அழகாக இருப்பேன் என்று அது தினமும் யோசித்தது. ஒரு நாள் அது காட்டில் சுற்றி பார்க்கும்போது ஒரு பழைய மரத்தின் கீழ் அழகான பூக்கள் இருந்தது. அதை பார்த்த சிறிய மயிலுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மலர் மற்றும் இலைகளை எடுத்துக்கொண்டு என் உடலில் ஒட்டிக்கொண்டால் நான் இப்போதே அழகாகி விடுவேனே. அவசரமாக அது பல மலர்களை பறித்து தன் உடலில் ஒட்டிக்கொண்டது. அது மிகவும் மகிழ்ந்தது. இப்போ நான் உலகத்திலேயே அழகான மயில் என்று பெருமையாக நடக்கத் தொடங்கியது. ஆனால் சிறிது நேரத்திலேயே காற்று பலமாக வீசியது. மலர்கள் எல்லாம் ஒன்றுக்கு பிறகு ஒன்று கீழே விழ ஆரம்பித்தன. அப்போது அங்கே ஊர்ந்து வந்த ஒரு ஆமை அதனை பார்த்து சொன்னது, உன் உண்மையான அழகு உன் நேர்மை, உன் முயற்சியில்தான். பிறரை கவர்வதற்காக போலி அலங்காரம் தேவையில்லை. பொறுமையாக இரு. உன் நிறமுள்ள இறகுகள் வளரும்போது நீ தானாகவே அழகாகி விடுவாய். சிறிய மயில் சற்று சிந்தித்து புன்னகையுடன் தலையாட்டியது. அந்த நாள் முதல் அது பொறுமையுடன் இருக்க பழகிக்கொண்டது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பொறுமையும் இயல்பும் தான் உண்மையான அழகு. போலியாக உருவாக்கும் அழகு நீண்ட நாள் நிலைக்காது.